ஹாய் மக்களே, இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் கோவக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகா 2 ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா தேவைப்படலை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா கீரி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 4லேருந்து 5 வெள்ளைப்பூண்டு இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. முழுசாக வேண்டாம், நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து பூண்டு நல்லா வணங்கினதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் 3 ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம்னா 2 போதுமான அளவு. 2 வெங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வணங்கணுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதம் அளவுக்கு இந்த அளவுக்கு வணங்கினாலே போதும். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் 2 பெரிய சைஸ் பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். பழுத்த தக்காளி 2 போதுமானது. தக்காளி அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ஸ்வீட்னஸ் கொடுக்கும். 2 போதுமான அளவு. தக்காளி போட்டதும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கி வந்துடும், அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான். உங்களுக்கு தேவைப்பட்டால் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். நல்லா குழஞ்சி வந்த உடனே தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். இந்த அளவுக்கு வரணும் தக்காளி நல்லா குழஞ்சி வந்தோடனே இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா போடாதவங்க மிளகாத்தூள் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு 1 நிமிஷம் இதிலே அப்படியே வணக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். அடுத்து கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியை கட் பண்ணியிருக்கேன். கோவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கோவக்காய் தக்காளியில் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் சிம்லேயே நல்லா வணங்க விடுங்க. அந்த மசாலாலாம் நல்லா இறங்கட்டும். நல்லா 2 மினிட்ஸ் இதுலேயே வணக்கி விடுங்க. கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. கோவக்காய் அப்பப்போ சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோவக்காய் நல்லா இந்த அளவுக்கு தக்காளியில் நல்லா வணங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன், போதுமான அளவு. 1 கிளாஸ் நல்லா தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டுறலாம். குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டால் கோவக்காய் நல்லா வெந்துடும். இந்த கேப்பில் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். 2 விசில் போதுமான அளவு, ரொம்ப வேக வைக்க வேண்டாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் துருவின தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட் வந்தால் போதும். இந்த அளவுக்கு மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கோவக்காய் வெந்த உடனே மசால் போட்டு நம்ம இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காய் ஊற்றினா போதும். முன்னாடியே தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். தேங்காய் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இறக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற்றினா போதுமான அளவு. 2 கொதி வந்தாலே போதும். நல்லா கொதி வந்த உடனே ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக கொதிக்க வைக்கலாம். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம், கொஞ்சம் கெட்டி ஆகிட்டாவே போதும். தேங்காய் ஊற்றின உடனே கொஞ்சம் கெட்டி ஆகிடும். கொஞ்சமாக இறக்கும்போது மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் எப்போ கோவக்காய் வாங்கினாலும் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப தண்ணியானா சாதத்துக்குன்னா இந்த அளவுக்கு போதுமானது. சப்பாத்தி தோசை அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நல்லா தண்ணி சுண்ட வச்சா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், என்னுடைய ஸ்டைலில் கோவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள்.